பொன்னேரி நகராட்சி பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து ஆற்றில் தண்ணீரை வெளியேற்ற எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் 27 வார்டுகளுக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடியிருப்பு பகுதிகளில் குழாய்கள் பதிக்கப்பட்டு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. வீடுகள், வணிக வளாகங்களில் இருந்து சேகரிக்கப்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரித்த பின்னர் ஆரணி ஆற்றில் வெளியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக லட்சுமிபுரம் கிராமத்தில் ராட்சத குழாய்கள் பதிக்கும் பணிகள் இன்று தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து ஆற்றில் தண்ணீரை வெளியேற்ற மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த பணிகளுக்காக வந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரின் பாதுகாப்புடன் ராட்சத குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பொன்னேரி நகராட்சியிலிருந்து குடிநீர் தண்ணி பாதாள சாக்கடை திட்டத்தை பெரும்பேடு சாலை வழியாக பெரும்பேடு கிராமத்தில் ஆற்று ஓரத்தில் விட்டுறாங்க. குடி தண்ணி எல்லாம் பாதிக்கப்படுது. பைப் லைனுக்கு 8 மோட்டரில் 44 கிராமத்துக்கு தண்ணி போகுது. அந்த தண்ணி எந்தக்கும் யூஸ் ஆகாத அளவுக்கு இவங்க கட் பண்ணி பழுப்பு போடுறேன்னு பண்ணுறாங்க. ஊர் சார்பாக, தலைவர் சார்பாக, கிராமத்தார் சார்பாக நாங்கள் கூப்பிட்டு இது கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவர் ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காரு, நாங்கள் பேச்சு நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, நான் இன்றைக்கே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட லெட்டர் கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டாரு. பொன்னேரி நகராட்சி சார்பாக நகராட்சி தலைவர்கிட்ட சொல்லிக்கிறோம், நாங்கள் அப்படி தான் பண்ணோம், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துட்டாங்க. மக்கள் தான் பாதிக்கப்பட போகுது. மக்கள் தான் குடி தண்ணி போகுது. ஏரி தண்ணி இப்போ ஏரியில் விட்டா யாருக்கு பாதிக்கப்படுவாங்க? விவசாயம் பாதிக்கப்படும், ஆடு மாடு பாதிக்கப்படும், மக்களுக்கு பாதிக்கப்படுவாங்க. அனைத்தும் அதில் பாதிக்கப்படுது. அதோட நடவடிக்கை நாங்கள் இதோட போராட்டம் இதோட அதிகபட்சமாக நாங்கள் போராட்டம்